வல்லமையுள்ள கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். துதிக்க சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆகவே நம்முடைய எதிராளியாகிய பிசாசின் கைகளுக்கும் அவனுடைய பொல்லாத கிரியைகளுக்கும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு அருமையானவர்களையும் விலக்கி காக்க வேண்டும் என்று இந்த நாளிலே திறப்பில் நின்று ஜெபிக்கலாம். அவன் நமக்கு மறைவாய் வைக்கிற கண்ணிக்கும் நம்மை தந்திரமாய் பிடிக்க வேண்டும் என்று அவன் செய்கிற எல்லா தந்திரமான காரியங்களுக்கும் நம்மை தப்புவித்து காக்க வேண்டும் என்றும் அவைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கை உண்டு பண்ண வேண்டும் என்றும் இந்த நாளில் போராடி ஜெபிக்கலாம். எல்லா விதத்திலும் நாம் ஞானமாய் புத்தியாய் செயல்பட்டு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சரியான வழியிலே நடத்தக்கூடிய கிருபையையும் ஒத்தாசையையும் பரத்திலிருந்து நமக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாளில் போராடி ஜெபிக்க வேண்டும். துதிக்க வேண்டியது உலகத்தில் யார் ஒருவருக்கும் கிடைக்காத பாதுகாப்பையும் பலனையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து நமக்கு வருகிற எல்லா தீமையிலிருந்து நம்மை காத்து வழிநடத்தி வருகின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.